ஹலோ காய்ஸ், நேற்று ஸ்ரீலங்கா டீம் டொஸ்ஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்து விட்டாங்க. ஏனண்டா மப்பும் மந்தாரமாக இருந்தபடியா இடையில மழை வந்து குழப்பம் வந்துட்டு பேட்டிங் எடுத்து வெளுப்பம் மட்டும் பார்த்தா போய் போஸ்ட்போல் ஃபேஸ் பண்ணவே மழை வந்துட்டுது. எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு ஓடி போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்தா திரும்ப ஒரு கொஞ்ச நேரத்தில் மழை விட்டு மத்து வாங்கிச்சு. சரி, மத்து வாங்கினா டே ஸ்ரீலங்கா போட்டு மாய்க்க போகிறாங்கன்னு பார்த்தா ஆரம்பத்திலேயே 10 சங்க 12 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டான். என்னடா எங்கட ஓப்பனிங்லேயே நம்பிக்கை நட்சத்திரம் 10 சங்க தானே, அவிஸ்கா அவுட் போட்டாலும் அவன் தான் ரெண்டு மச்சா காப்பாற்றுறோன்னு ஜோஜ் ஒன்று கேட்க அவிஸ்காவும் குசல் மெண்டிஸும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு கொடுத்தாங்க. பார்ட்னர்ஷிப் அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட நியூசிலாந்துக்கு நாக்கு தள்ளுற வரைக்கும் அடித்தாங்க. இப்படியே அடியடின்னு அடித்து 2 பேருமே சதம் அடித்தாங்க. சதம் அடித்து அவிஸ்கா பெர்னாண்டோ மட்டும் 100 ரன் அவுட் ஆகி வெளியில் போனாலும் அடுத்து வந்த சதீர சமர விக்ரமன் நல்லா விளையாடுவான்னு பார்த்தா அவனும் 5 ரன் அவுட் ஆகி போட்டான். அதுக்கு பிறகு நம்ம கேப்டன் அசலங்கா வந்து குசல் மெண்டிஸோட ஜோடி சேர்ந்தாலும் குசல் மெண்டிஸை அங்காள் பக்கம் கட்டுப்படுத்த இல்லாமல் போச்சு. அவன் போட்டு நொறுக்குன்னு நொறுக்குறான். ஒரு கட்டத்தில் குசல் மெண்டிஸ் 200 அடிச்சிருவான்னு யோசிக்கும் போது 143 ரனில் அவுட் ஆகி வெளியில் போட்டான். என்னடா 143 தான் அடிச்சிருக்கான், 200 என்னடா அடிப்பான்னு நீ யோசிக்கிறேன்னு கேட்டா அவன் நேற்று விளையாட்டு அப்படி 5 ஓவரங்களும் மிச்சம் கிடந்த அதில் அடித்து முடிச்சிருப்பான்றது தான் உண்மை. சரியோ, ஏதோ அன்லக்காக குசல் மெண்டிஸ் அவுப்பட்டாலும் அசலங்க விடுற பாட்டில் அசலங்க போட்டு வெளுத்து அசலங்க 28 போலில் 40 ரன் அடித்து அசலங்க அவுப்பட மீண்டும் மழை வந்து குறுக்கிட்டுது. 49 செஷன் 2 போலில் 324 அடிச்சிருக்கேக்க மழை திருப்பவும் வந்துட்டு திருப்பவும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு ஓடி போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்க மழை விடுற பாடா இல்லை. மழை பெய்யுது மணத்தியால கணக்காக பெய்யுது. சரியான ஒரு கட்டத்தில் மழை விட நியூசிலாந்துக்கு 27 ஓவரில் 221 ரன் அடிக்கணும்னு வருது. சரியோ, இந்த ரன்னை சிம்பிளாக திரத்தி போடுவாங்க நியூசிலாந்து ஜோஜ் ஒன்று கேட்க ஸ்ரீலங்கா டீம் வந்து நல்லா பந்து வீச தொடங்கிச்சு. நியூசிலாந்தில் ஓப்பனிங் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் சமாளித்தாலும் அதுக்கு பிறகு வந்த யாருமே பெருசாக சோபிக்காததால் நியூசிலாந்து வந்து 27 ஓவரில் 175 ரன்னுக்கு 9 விக்கெட் இழந்து தங்களை இன்னிங்ஸை முடிச்சு கொள்கிறாங்க. இதில் ஓப்பனிங்கில் ஆரம்பின ஜங் ஒரு 48 ரன்னும், ரொபின்சன் ஒரு 35 ரன்னும், பின்னுக்கு பிரஸ்வெல் மட்டும் ஒரு 34 ரன்னும் தான் அடித்தாங்க. இந்தியா டீமை போட்டு வெளுத்த மாதிரி ஸ்ரீலங்காவையும் வெளுக்கலாமட்டு வந்த நியூசிலாந்து டீமுக்கு இங்கே சோகம் தான் மிஞ்சுது. இதில் ஸ்ரீலங்காண்ட போலிங் கண்டு பார்த்தா அவிஸ்க 5 ஓவர் போட்டு 20 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டும் இல்லை. டில்ஷான் மவுசங்க 4 ஓவர் போட்டு 39 ரன்னுக்கு 3 விக்கெட். தீக்ஷனை வந்து 6 ஓவர் போட்டு 32 ரன்னுக்கு 2 விக்கெட். அதுக்கு அங்கே அசலங்க 3 ஓவர் 15 ரன்னுக்கு 2 விக்கெட். இதில் மேன் ஆஃப் த மேட்ச் யாருண்டா? குசல் மெண்டிஸ். எது எப்படியோ வார ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் முடிய சீரீஸை யார் கைப்பற்றுவாங்கன்றதை உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.